Hi friends, welcome to VA Home Cooking. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஆட்டுக்கால் குழம்பு. வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா ஆட்டுக்கால் எடுத்து ஃபர்ஸ்ட் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா ஒரு 10 minutes இப்படி ஊற வச்சிருங்க. ஏன்னா இத தீயில வாட்டிருப்பாங்க, அந்த ஸ்மெல் வரும். அதனால இந்த மாதிரி உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 10 minutes ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் போயிடும். அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து 10 to 15. அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அளவு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தேங்காய்ச்சில் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். மட்டன் பொடி, உப்பு, பெப்பர், ஜீரகம். நான் வந்து மிளகு ஜீரகத்தை வந்து இடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி போட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போது எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தில் பாதி, பெரிய வெங்காயத்தில் பாதி நான் இதில் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலை வந்து வேக வச்சுக்கணும். அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் ஒரு 10 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். ஒரு சிலர் வந்து இதை வந்து ஒன்றாவே போட்டு செய்யலாம். நான் வந்து தனித்தனியாக சூப் எடுக்கிறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு இப்படி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரேவி பண்ண போகிறேன். உங்களுக்கு அப்படி டைம் ஆகும், அது ஓகே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒரே இதாக செஞ்சுருங்க. வெங்காயம், அப்புறம் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் இடித்து வச்ச ஜீரகம், மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதிலே காலையும் சேர்த்து ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்போ இதில் 3 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள், நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 8லேருந்து ஒரு 10 விசில் இப்போ விட்டுக்கலாம். நம்ம உங்களுக்கு ஏற்ற மாதிரி குயிக்காக ஆகணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை லோவில் வச்சே ரெடி பண்ணுங்கள். இப்போ இது விசில் வரட்டும். இப்போ விசில்லாம் நல்லா அடங்கிடுச்சு. நம்ம இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கால் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிவிட்டு காலை தனியாக எடுத்துக்கலாம்.
இதில் உள்ள ஜூஸ்லாம் நல்லா எடுத்துட்டு நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் உள்ள ஜூஸ்லாம் நல்லா எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி இப்போ நம்ம இதிலேருந்து ஜூஸ் எடுத்து வச்சிட்டோம். இந்த சூப் குடிச்சிக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஜீரகம் போட்டு குடிக்கலாம். குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதிலே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பாதி வெங்காயத்தை வந்து நம்ம வேக வைக்கும் போதே ஆட் பண்ணிட்டோம். மீதி வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதில் கால் போட்டுக்கலாம். ஏற்கனவே வேக வச்சு எடுத்த காலை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போதும் உப்பு போட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம். அப்புறம் இப்போது வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்துட்டு உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நான் வேறு எந்த மசாலாவுமே யூஸ் பண்ணல. மட்டன் பொடி மட்டும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். ஜீரகம், மிளகு, வெங்காயம், மட்டன் பொடி அவ்வளோதான். 4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா மசாலாவோட நல்லா கோட் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். நான் வந்து இது இன்னும் 10 விசில் விடணும். நான் வந்து 8 விசில் தான் விட்டுருக்கேன். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் குக்கர்லேயே பண்ணுறதுனால இன்னும் 2 விசில் விட்டுக்கலாம் அப்படின்னு நான் குக்கர்லேயே பண்ணுறேன். நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கூட பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மசாலா நல்லா கோட் ஆகட்டும். அதோட இப்போ மசாலாவோட நல்லா இதாக கோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் தேங்காய் சில்லு ஒன்று எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருந்தேன். இதில் வந்து நான் இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலந்துக்கலாம். தேங்காய் இல்லாமலும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணால் தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன்.
உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதில் நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. இப்போ இதை நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். வாங்க இப்போ இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ ஒரு 2 விசில் விட்டுட்டு அப்புறம் பார்ப்போம். இப்போது நம்மளோட ஆட்டுக்கால் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஏ ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.